ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க உடம்பு வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அதுதான் வச்சுருக்கேன். இதில் வந்து சிக்ஸ் பேக் இருக்கும். இது சிக்ஸ் பேக் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னால ஃபஸ்ட்லேருந்தே ரெடி பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பைக்கில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்லேயும் தலையில் அடிபட்டு நான் கோமாவில் இருந்தேன். அதனால் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் வந்து என்னால் தூக்க முடியும்னு சொல்லவும் தெரியல. நான் கோமாவில் இருந்தனால எனக்கு சுயநினைவே இல்லாமல் கிடந்தேன் நான் பாட்டுக்கு. அப்போ யாரும் பார்க்கல. நான் ரைட் கை ஆட்டுறேன், காலை ஆட்டுறேன், எல்லாத்தையும் ஆட்டுறேன். ஆனால் லெஃப்ட் ஹேண்டை மட்டும் என்னால் ஆட்ட முடியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் தான் அடி. அப்போயே சொல்லியிருந்தா என்ன சரியாக இருக்கும். பட் அப்போ நான் கோமாவில் இருந்தனால சொல்லலை. சரி, ஒன்றும் பரவாயில்ல. இப்போ நான் வந்து இந்த கையை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்து. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் என்கரேஜாக இருக்கும். நான் இதைத்தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு மோட்டிவேட்டாக கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாலே நான் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆவேன். பட் நான் என்னோடய கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி என்னால் முடியாது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நிறையா டைம் தோணியிருக்கு. பட் நான் அப்படி பண்ணல. ஆனால் நம்ம இப்படி வீடியோ போடுவோம், இதை வச்சு நம்ம எப்படியாவது பண்ண முடியும், யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதுலேயே ஏதாவது நம்மளோட வீக்னஸ் ஃபுல்லாக போடுவோம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி அடிபட்ட சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது இதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். என்னை பார்த்து கொஞ்சம் நஞ்சம் நீங்கள் நினைங்க, பாரு இந்த பையன் இப்படி இருக்கான், அவனே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான், அப்போ நம்மளால் முடியாதான்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் அடுத்து முயற்சி பண்ண உங்களுக்கே இன்னும் பூஸ்டப் ஆகும். நீங்கள் உங்களால் எது முடியலையோ அதை நீங்களே பண்ணுவீங்க. எனக்கு வந்து இந்த ஷோல்டரில் வந்து எதுக்கு இந்த மாதிரி தழும்பு இருக்குன்னா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்போ தலை தான் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தாங்க. அப்போ வந்து என்னோடய ஹேண்ட் இப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் என்னோடய ஹேண்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அவங்க சொன்னாங்க, இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, ஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பின்னாடி முதுகில் 2 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அதை பின்னடிக்கிற மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கையில் மாட்டுற இதை வச்சு மாட்டிகிட்டே இருக்க சொன்னாங்க. அதுக்கு கொஞ்ச நாளாக மாட்டிகிட்டே இருந்தேன். இது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஃபுல்லாக சரியாகுமா என்னன்னு தெரியல, சொல்ல முடியாது. பட்டு இருந்ததை விட கொஞ்சம் முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீ வந்து மேக்ஸிமம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இரு. ஆனால் ஃபுல்லாக உன்னால் ரெக்கவர் ஆக முடியாதான்னு தெரில. மீடியமாக உன்னால் கையை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. சரி, நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வீட்டில் இருந்தால் சரியாக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜிம்முக்கு ஃபீஸ் கொடுத்து போவோம், போய் ஜிம்மில் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கொத்தனை வேலை பார்ப்பேன். கொத்தனை வேலை பார்த்துட்டு அப்படியே ஜிம்முக்கு போவேன். ஒர்க் முடியவும் ஜிம்முக்கு போவேன். ஜிம்முக்கு போயிட்டு இதே தான் தினம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி தாங்க ஃபஸ்ட்லாம் பார்ப்பேன். ஒர்க் முடிச்சு ஜிம்முக்கு போவேன். அந்த இது ஒர்க் பார்க்குற காசு அப்படியே ஜிம்முக்கு ஃபீஸ் கொடுத்து என் கையை ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்துன்னு நினச்சிக்க வேண்டியதான். எப்படியோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, சரி இப்படியே விட்டோம்னா இன்னும் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலிமா எதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி ஜிம்மு காம்படிஷன் எல்லாம் கலந்துக்கிறான், சரி நம்மளும் கலந்துப்போம் அப்படின்னு போனேன். கலந்துக்கலான்னு அப்படி சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி கை ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் உன்னை சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ சேர்த்துட்டாங்க. நான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு சரி காம்படிஷன் கலந்துப்போம், ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோ நம்ம கலந்துக்கப்போன்னு சொல்லி தான் கலந்துக்கிட்டேன். எனக்கு காம்படிஷன் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அவ்வளோ எனக்கு போஸ்டிங் எதுவுமே தெரியாது. நான் அப்படியே சும்மா எனக்கு தெரிஞ்சதாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி 6 ப்ரைஸ் கொடுத்தாங்க. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம இப்படி இருந்து ஜெயிச்சிட்டோமே, நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிம்மில் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் ஜெயிப்போமா. கையும் சரியான மாதிரி இருக்கும். 6வது ப்ரைஸ் எடுத்தேன். இதுவே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டாக இருந்துச்சு. நம்மளால் இந்த கையை வச்சுக்கிட்டே நம்மளால் ஜெயிச்சு 6வது ப்ரைஸ் எடுத்திருக்கோம். அப்போ இன்னும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்னு இப்போ ஜிம்லேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஜிம் மூலியமாக எதுலையாவது போவோம். நான் ஆசையாக விளாண்ட ஹேண்ட்பால் அந்த கேமே என்னை கை விட்டுருச்சு. இல்லை ஆனாத்தையும் நான் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன இழந்தனோ எல்லாத்தையும் நான் திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் காரணம். நீங்கள் இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
ஷேர் பண்ணி எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நான் இது மூலிமா ஏதாவது பெருசாக சாதிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் நான் பேசுகிறது எல்லாமே காமெடியாகவே இருக்கும். ஆனால் என்னோடய நிலமை அப்படி. அது என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன மாதிரி இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜுரியாக இருக்கிறவங்க அவங்களும் இதை பார்த்து கொஞ்சம் முன்னேறட்டும். அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்கிறவங்க ஃபுல்லாக மோட்டிவேட் ஆகட்டும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டாக கொடுக்க சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, என்னடா ஆஸ்பத்திரியில் இருக்கிறதால வீடியோ எடுத்திருக்காங்க, இதில் எப்படா பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சவங்க எதாச்சும் எனக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் அது எனக்கு இப்போ யூஸ் ஆகுது. இப்போ இதை போட்டு தான் நான் மோட்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் பார்க்குறீங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.